தொலைபேசி மூலமாக ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு ஏதோ மெசேஜ் சொல்றேன்னு சொல்றாருன்னா, அப்ப ட்ரம்ப் எவ்வளவு கடினமான சூழல்ல இருக்காரு, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு இருக்கிற விரிசல் எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா என்ன 100% நம்பலாம்னா அப்போ நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். ஒருத்தர் என்ன நம்பலான்னு 10 வாட்டி சொன்னீங்கன்னா இது வரைக்கும் நான் நம்பல, இல்ல நம்பிக்கை போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். ஸோ ட்ரம்ப் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்திய அரசாங்கத்திடம் இல்லை. அது முதல் அறிகுறி. ரெண்டாவது வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் ஒன்னா பண்ணும். நான் வந்து மோடி என் நண்பன். யாருமே ஒரு நண்பன் சொல்ற இன்னொரு நாட்டு தலைவரை வந்து மே கமின் அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஒரு நாட்டு தலைவர்கள் இல்ல, பல நாட்டு தலைவர்களை ட்ரம்ப் வந்து கேலி செய்யறதும், அவர்களை வந்து எள்ளி நகையாடுறதும், அவங்க தோற்றத்தை வச்சோ இல்ல அவங்க உபயோகிக்கக்கூடிய பொருட்களை வச்சோ அவங்கள வந்து கேலி செய்யறது வந்து இயல்பான ஒரு வாடிக்கையாக ட்ரம்ப் கொண்டுள்ளார்.